Watching videos without subscribe is injurious to YouTubers. Subscribe செய்யாமல் வீடியோ பார்ப்பது மனவருத்தத்திற்குரிய செயலாகும் மற்றும் கிரியேட்டர்ஸை பாதிக்கும். தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இது நமது சூப்பர் ஹீரோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது Windows 10 OS வந்து எப்படி நம்ம சிஸ்டத்துல வந்து ரீஇன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க Windows 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Windows 10க்கு மாறிக்கிறது நல்லது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனில இருந்தே அபிஷியலா Windows 7க்கு எந்த அப்டேட்ஸும் தரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து Windows 10க்கு மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அபிஷியலா ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும்னா எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. நீங்க ஆஸ் யூசுவல் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் வந்து நீங்க உங்களுக்கு எந்த அப்டேட்ஸும் வராது. அதாவது உங்களுக்கு ஈஸியா அந்த மால்வேர் அட்டாக்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க முக்கியமா வச்சிருக்க டேட்டாஸை வந்து அடுத்தவங்களால அக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து பாதிப்பாகலாம். ஸோ வந்து நீங்க Windows 10க்கு வந்து அப்டேட் பண்றது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இந்த வீடியோல வந்து A to Z சொல்யூஷன் உங்களுக்கு தரேன். அதாவது வந்து A to Zனா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து OS அடிச்சிருக்காரு அவரு சிஸ்டத்துக்கு. அதாவது யூடியூப்ல பாத்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டா தான் போட்டிருப்பாங்க. அந்த டைமிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கோசரம் அவங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பார்ட் மட்டும் பார்த்து அவர் OS இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. பட் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. டிரைவர்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்புறமேட்டு நான் தான் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தேன். ஸோ இதனால வந்து நான் A to Z சொல்யூஷன் இந்த வீடியோ மூலமா தரேன். அதாவது நம்ம பென் டிரைவை பூட்டபிள் பண்றதுல இருந்து கடைசியா நம்ம டிரைவர் பேக் இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்க சிஸ்டத்துக்கு வந்து எந்த பைசா செலவு இல்லாம நீங்களே OS சொல்லலாம். நண்பர்களே, இந்த அப்டேட் அதாவது இந்த Windows 10 அப்டேட் பண்றது மூலமா நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து சப்போர்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கனாலும் அது எப்படி அதுக்கு மாற்றாவோ இல்ல அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பத்தின புரிதல்களோ இல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, இப்ப Windows 10 பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரிஜினல் Windows 10 இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டாங்க. பைரேட்டட் தான் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் ஒரிஜினல், அதாவது பைசா கொடுத்து பிரீமியம் கட்டி OS இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பைரேட்டட் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிராக் வெர்ஷன் வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க லைக் வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம OS அடிக்கிறதுக்கு வந்து 2 பொருள் நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து பென்ட்ரைவுங்க. அது வந்து நார்மலான ஒரு பென்ட்ரைவ் இல்லை நம்ம மெமரி கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 GB இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மெமரி கார்டு ஆர் பென்ட்ரைவ் ரெண்டில் ஏதோ ஒன்று 8 GB இருக்க மாதிரி எடுத்துங்க. அப்புறம் கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்மளுக்கு டேட்டா இருக்கணும். நீங்கள் பேக்கப் இருந்துச்சுன்னா தேவையில்லை. நம்மள்ட்ட பேக்கப் இல்லை, நம்ம இப்போ தான் புதுசாக டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு டேட்டா, மொபைல் டேட்டா, நெட்டு வேணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா Windows 10 சாஃப்ட்வேரை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது ஆன்லைன்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த டேட்டா டவுன்லோட் பண்றது வந்து மொபைல்ல கூட பண்ணிக்கலாங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு டேட்டா கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். பிசில பண்றப்ப கொஞ்சம் டேட்டா கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ நீங்க மொபைல்லே வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல தாங்க மொபைல்ல பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல Windows 10 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அடிங்க. உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டாக ஒரு பேஜ் வரும், டவுன்லோடு Windows 10 அப்படின்றத. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை பண்ணாதீங்க. கீழே வந்து டவுன்லோட் டூல் நவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தோணும். கெட்டிங் எ ஃபியூ திங்ஸ் ரெடி கொஞ்சம் ரன் ஆகும். ரன் ஆனோடனே இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதாகும்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் த பிசி நவ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம பிரஸ் பண்ணும்போது அதாவது இந்த பிசி வந்து அப்படியே நம்ம அப்டேட் பண்ற மாதிரி காட்டுது. அதே வந்து கீழே இருக்கிறது கிரியேட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து நம்மள டவுன்லோட் ஆகி நம்ம ஃபர்தரா ரீஇன்ஸ்டால் பண்ணவோ இல்ல வேற ஏதோ சிஸ்டத்துக்கு வந்து ஓஎஸ் மாத்தவோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணனால இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இது கம்மியா ஒரு 5.5 GB தாங்க வரும். இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆன அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ISO ஃபைலா இருக்கும். அதை வந்து நம்ம டைரக்டா எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம சிடில மட்டும்தான் பர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து யூஎஸ்பியில வந்து பூட்டபுளா பண்றதுக்கோசரம் நம்ம பவர் ISO அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணோம். இப்போ அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பவர் ISO டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா பவர் ISO கிரியேட்டட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது பண்ண வேண்டாம், அது லினக்ஸ்க்கு நான் பண்ணது. செகண்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிறது வந்து 64 பிட் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஏன்னா என் சிஸ்டம் வந்து 64 பிட் தான். உங்கள் சிஸ்டம் என்ன பிட்டுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த வழியில் பாருங்க. இப்போ நம்ம சிஸ்டம் 32 பிட்டா இல்லை 64 பிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கறதுன்னா மை கம்ப்யூட்டர் ஆர் திஸ் பிசி அப்படின்னு சொல்லி எல்லா சிஸ்டத்துலயும் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். எல்லா சிஸ்டத்துலயும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்லி இருக்கும். சிஸ்டம் டைப்பில் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பிட்டு. ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் சிஸ்டமோட பிட்டை தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பவர் ISO டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அது எங்கே டவுன்லோட் ஆயிருக்குன்ற அந்த ஃபைலில் போய் பார்க்குறேன். என் சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த செட்டப் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்ரி கொடுத்துருங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இன்ஸ்டால் அடிஷ்னல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது வேறு வழியே கிடையாது, அக்செப்ட் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஃபார்மேட் பண்ணுறப்ப அது எல்லாமே போயிடும், கவலைப்படாதீங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லுது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நோ மென்ஷன் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பூட்டபுள் பென்ட்ரைவ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சிடி மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அதுதான் பவர் ISO. அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இது எதுக்குன்னா நம்ம வந்து ப்ரீமியம் இல்லாமல் டவுன்லோட் பண்ணனால வரும். மேலே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்டினியூ வித் அன்ரிஸ்டன் இருக்கும். அது பக்கத்துலேயே டைம் ரன் ஆகும். அந்த டைமிங் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி அந்த பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். இப்போ பென்ட்ரைவ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பாக்ஸில் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. NTFSன்னு இருக்கும். NTFS அப்படின்னு சொல்லி மாற்றணும். வேறு ஏதோ ஆப்ஷன் இருந்தால் கூட NTFS கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபுல் க்ளீன் ஆகும். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ கண்டிப்பாக பண்ணுமான்னு கேட்குது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒர்க் முடிஞ்சோடனே க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவ் வந்து எம்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் எதுவுமே ஃபைல்ஸ் இல்லை, ஃபுல்லி ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் ISO ஓப்பன் பண்ணி இதை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பவர் ISO ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸுக்கு போய்க்கிறோம். இப்போ கிரியேட் பூட்டபுள் USB டிரைவ் அப்படின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த ஆப்ஷனுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டூல், பென்ட்ரைவ் வந்து பூட்டபுள் பண்ணுற டூல் வந்து இதுதான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம அந்த டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை வந்து லோட் பண்ணோம். இப்போ எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே அது உள்ளே வந்து அந்த ISO ஃபைல் இருக்கும். அதை வந்து அந்த இடத்துல
அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அந்த இடத்துல லோட் ஆகிக்கும். இப்போ சாண்டிஸ்க் அதான் நீங்கள் என்ன பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிங்களோ அந்த பென்ட்ரைவோட நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னே ஆல் டேட்டா இன் தி யூஎஸ்பி டிரைவ் வில் பி ஓவர் ரைட் டு யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைலோட சைஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது 5.5 GB இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து ஃபார்மட்டிங் யூஎஸ்பி டிரைவ் வித் NTFS ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது வந்து இதுவும் வந்து மறுபடியும் நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் பண்ணோம். இப்போ ஃபார்மட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து ஃபார்மட் பண்ணியிருக்கலாம். இங்கே பண்ணுறப்போ கொஞ்சம் டைமிங் சேர்ந்தாகுன்றனால நான் அங்கே ஃபார்மட் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டேன். நீங்கள் எப்பயுமே பென்ட்ரைவ் ஏதோ ஃபார்மட் பண்ணோன்னா அந்த NTFS வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸுமே க்ளோஸ் ஆகி ப்ரெஸ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டிங் யூஎஸ்பி டிரைவ் வந்து ரைட் ஆகிட்டு இருக்கு. அதாவது CD பான் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி பான் ஆகிட்டு இருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வர்றது தெரியும். இந்த மாதிரி டைமிங் ஓடி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ வந்து ரைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் யூஎஸ்பி டிரைவ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம பூட்டபுளுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐக்கானில் காட்டும். அப்போ வந்து நம்ம பூட்டபுளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சியை மட்டும்தான் ஃபார்மட் பண்ண போகிறோம். அதனால் வந்து சியில் நீங்கள் வச்சுருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து டாக்குமெண்ட்டு, டவுன்லோட்ஸு, டெஸ்க்டாப்பு, ஏதோ ஃபோட்டோஸு, வீடியோஸு, மியூசிக்ஸ் ஏதோ வச்சுருந்தீங்கன்னா அதை பேக்கப் எடுத்து மற்ற ட்ரைவில் ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. மற்ற ட்ரைவ் எதுவுமே ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சி மட்டும்தான் நம்ம ஃபார்மட் பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேரை வந்து பென்ட்ரைவில் எப்படி பூட்டபிள் பண்ணுறது, அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான். இன்ஸ்டால் பண்ணி டிரைவர் பேக் போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு 13 மினிட்ஸ் பக்கம் வந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறப்ப எம்பிஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ நான் இது 2வது செக்மெண்ட்டாக 2வது பார்ட்டாக போகிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணது வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. 2வது பார்ட்டில் வந்து இதோட தொடர்ச்சியை கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் மீதி பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி எங்கள் கூட எப்பயுமே இணைஞ்சிருக்க மாதிரி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.